கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள், வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ். பராசக்தி பரிபூர்ணமா 16 செல்வத்தை இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு கொடுப்பா கொடுப்பா கொடுப்பா. அன்பான விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுக்கு என்ன வயசு? 20, 30, 40, 60, 80? எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல. என்னுடைய சகோதரர்களே, சகோதரிகளே, நண்பர்களே, இடி மாதிரி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைங்க. விதியை வெறுத்து போயிடுவோமா அப்படிங்கிற எண்ணங்க. ஒரு பதவியை ஆண்டவன் கொடுக்கறான், ஆனா பதவியை கொடுத்துட்டு அதை செயல்படுத்த முடியாம என்ன பல பேரால தடுக்கிறான். நல்ல வேலையை கொடுத்துருக்கிறான், ஆனா செயல்படுத்த முடியல, விருப்பம் இல்லாம இருக்கு வேலை பார்க்குற இடத்துல. ஒரு செய்தியை நான் போய் மக்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், என் குடும்பத்தாருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அதை எனக்கு சொல்ல தெரியல, அதனால தப்பு தப்பா நடந்துடுது. கடைசியில என் பேரு கஞ்சன்னு வந்துடுது, கடைசியில என் பேர் கெட்டவன் வந்துடுது, சில பேர் கடைசியில என்னை பெருமைக்கானவன் வந்துடுது. நடுங்குதுங்க, சிவர் ஆகுறேன். ஏறத்தாழ ஒரு வெறுப்புக்கே போயிட்டங்க. எத்தனையோ பெயர்ச்சிகள்லாம் வருது, ஏதாவது ஒன்னாவது நமக்கு செட் ஆகுமா? நீங்க கூட நிறைய பெயர்ச்சிகளை பத்தி சொன்னீங்க. ஏதோ உங்க வார்த்தை மட்டும்தாங்க எனக்கு பாசிட்டிவா இருக்கு, மற்றபடி ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, இந்த காலம் ஏன் இப்படி நடந்தது? அது உடல் நலத்துல என்ன பிரச்சனை இறைவன் கொண்டு வந்து? வெளியில தாங்க நான் சுகமா வெளியில தெரியுறேன், ஆனா உள்ள பாத்தீங்கன்னா உடல் ரீதியா பிரச்சனை எனக்குங்க, சொல்ல முடியாத பிரச்சனை எல்லாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகளே, மரண துன்பம்னு ஒண்ணு இருக்குங்க. அது என்னன்னா, யாருக்கிட்ட நான் போய் நிக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அவங்க கிட்ட நிக்கிற மாதிரி ஆண்டவன் என்னை கொண்டு வந்துட்டியப்பா, ஏன் இந்த துன்பம் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பான நண்பர்களே, நான் நல்ல நடத்தையோட தான் இருக்கிறேன், நல்ல எண்ணத்தோட தான் இருக்கிறேன், யோகத்தோட தான் இருக்கிறேன், பராசக்தியை கூட நேர்ல பாத்துற வாய்ப்பு இருக்குன்னு நம்புறேன், ஆனா இது எல்லாம் கனவாவே போயிட்டு இருக்கே. இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய இந்த விருச்சக ராசிக்கு இந்த நேரம் மாறுபடக்கூடிய நேரம். ஒரு மிகப்பெரிய மாறுபாடுகளை சந்திக்க போறீங்க. பிரம்மனுடைய எழுத்து, இந்த தலை விதி, அவன் எழுதுகோள் கொஞ்சம் சறுக்கிடுச்சு, கிறுக்கிடுச்சு. ஆனா நீங்க நம்பின பராசக்தி தெய்வ துணை, சித்தர்களுடைய துணை உங்கள் லைஃப்பை பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துது. கீழே விழ வேண்டிய கட்டாயம், பெரிய அகால விஷயங்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம். சில பேருக்கு வண்டி வாகனங்கள்ல பிரச்சனை, சில பேருக்கு காவல்துறையில பிரச்சனை, ஏன் நீங்க நீதிபதியாவே இருந்தாலும் கூட, டாக்டரா இருந்தாலும் உங்க தொழில பிரச்சனை, நெருக்கடி. கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு பெருத்த நெருக்கடி, அவமானம், சிரமம், அப்பாப்பா அப்படி அப்படி சொல்லக்கூடிய நேரம். இதுக்கு இடையில கடன், கடவுள் உங்களுக்கு கடனை கொடுத்துருக்காரு, நீங்க கட்டுவீங்கன்னு தெரிஞ்சுதான், ஆனா அதுக்குள்ள உங்களுக்கு பயம் வந்துருச்சு, பயம். இதுக்கு இடையில எதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலம். இது எல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்குங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணுமா வேணாமா? வேணும் இல்லை? கடவுளே ஒன்னதான் சரணாகதி அடைகிறேன். இந்த நேரம் பார்த்து நீங்க யாராவது ஒரு நண்பனுக்கிட்டையோ, இல்ல சகோதரர்கள்ட்டையோ, சகோதரிகள்கிட்டையோ, இல்ல அக்கம் பக்கத்து உள்ள வீட்டார்கள்ட்டையோ, தெரிஞ்சவர்கள்ட்டையோ உதவின்னு கேட்டாலோ, ஏன் யோசனைன்னு கேட்டா கூட சிரிப்பான். ஏன்னா விருச்சக ராசிங்கிறது எப்பயுமே எதுவுமே இல்லைனாலும் சொல்லுவாங்க,
குடிக்கிறதுக்கு தண்ணி தான் இருக்கும். ஆனால் என்னப்பா சாப்பிட்ட? இப்போ தாங்க வரும்போது 2 தோசை, மசால் தோசை சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. அது வேணான்னு சொன்னேன். அப்புறமா ஒரு மசால் டீ ஒன்று போட்டு கொடுத்தாங்க. டீ மட்டும்தான் உண்மை, மற்ற எல்லாம் பொய். அப்படி சொல்லி நம்மளையே நம்ம உயர்த்து வாழ்ந்தவர்கள் விருச்சிக ராசி. பொய் பேசுறவங்க இல்லை, வார்த்தையை கவனிக்கணும். கீழே யாரும் நம்மளை தப்பா நினைச்சிடக்கூடாது, நமக்கு யாரும் யாசகம் போற்றக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள். அந்தோ பரிதாபம் நம்மளை பார்த்து நினைச்சிடக்கூடாது. சார் ஒருத்தருக்கு மண்டையில முடியே கிடையாது. ஆனா அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? வழுக்க விழுந்துட்டேன்னு சொல்லல, முடி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா முடி வளருது. எனக்கு முதல்ல புரியல, அவ்வளவு பாசிட்டிவா பேசுறாருங்க. நான் உடனே கேட்டேன், நீங்க விருச்சிக ராசி தானே அப்படின்னு கேட்டேன். எப்படி சாமி கரெக்டா சொல்றீங்க, இவ்வளவு பாசிட்டிவா பேசுறீங்க? கடன்ல தத்தளிக்கிறான் மனுஷன், ஆனா வெளியில பாருங்க கடனை அடைக்க முடியலன்னு பயம். ஆனா வெளியில என்ன சொல்றாரு? கடன்லாம் வாங்கணுங்க, அப்பதாங்க முன்னேற முடியும். இன்னைக்கு நானும் வீடு வாங்கியிருக்கேன்னா கடன் வாங்கி தாங்க வீடு கட்டியிருக்கிறேன். ஆனா கடன் எப்படி அடைக்க போகிறது? இது வீட்டுக்குள்ள, வெளியில வேற. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் விருச்சகத்தை வேற இடத்துக்கு கொண்டு போகும். ஆனா அதே இந்த கூட்டு இருக்கு பாருங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க பாருங்க, நம்ம எப்ப கீழே இறங்குவோம்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க, அதிகமா கண் திருஷ்டியில போய் அடிபடுறவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நாங்க ஒரு ஆய்வே எடுத்து பார்த்துட்டோம். கண் திருஷ்டியில அதிகமா விருச்சிக ராசிக்காரர்கள் போட்டி பொறாமைக்குள்ள இந்த செய்வனை வைக்கிறாங்கன்னு இப்ப சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? ஒருத்தவன் இறந்து போகணும், வீடு இழக்கணும், கடையை இழக்கணும், பதவி இழக்கணும், பணத்தை இழக்கணும், தொழிலை இழக்கணும் அப்படின்னு இழப்புகளை ஒருத்தன் சந்திக்கணும்னு சொல்லிட்டு யாராவது செய்வனை பண்றாங்கன்னா அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தான் நிறைய பேர் இதை செய்யறாங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்களை பார்த்தாலே பல பேருக்கு வைத்தறிச்சலாவே இருக்கு. நிறைய பேர் இவங்க இந்த விருச்சிக ராசிக்காரர் மட்டும் வீணா போயிட்டாருன்னா நாங்கெல்லாம் நல்லா இருப்போம் அப்படிங்கிறாங்க. இப்ப விருச்சகம்னாலே பயம்தான். தேல் எங்கேயாவது சும்மா கொட்டுமா? தொந்தரவு பண்ணா கொட்டும், தப்பு பண்ணா கொட்டும். பார்த்திருக்கீங்கல்ல, தேல் எப்படி கொட்டும்? தப்பு பண்ண சும்மாவா கொட்டும்? சும்மா தேல் கொட்டிக்கினே இருக்கு. ஏன் அந்த பொந்துக்குள்ள கொண்டு போய் காலை வச்ச கொட்டுது? ஏன் அந்த ஓரத்துல தான் கொண்டு கையை வைப்பியா? கொட்டுது. அது அதோட இடம். அப்ப விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா ஆய்ந்து சொல்வார்கள். எல்லாத்தையும் தெளிவா எப்படி இருக்கும். இந்த கீரை ஆயிரதுன்னு ஒன்று சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? முருங்கைக்கீரையை கொடுத்தீங்கன்னா எல்லா கீரையும் எடுத்துட்டு எங்கள் வீட்டில் பாட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க, இந்த பச்சை கீரை எல்லாத்தையும் எடுத்துரும். அதில் 2-3 பழுப்பு கீரை இருக்கும், அதை மட்டும் அந்த பாட்டி தூக்கி போட்டுரும். அந்த முருங்கைக்கீரையில் ஒரு குச்சி தான் இருக்கும். இது பேர் தான் ஆயிரது. அப்படின்னா என்ன? விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னா அதில் ஒரு இலை விடாம பிரிச்சுடுவாங்க. அப்ப தப்பு பண்றவன் மாட்டினான், நல்லது பண்றவன் ஜெயிச்சான். போல்டா பேசுவாங்க. அப்படித்தானே இருக்கீங்க இன்னைக்கு நீங்க விருச்சிக ராசிக்காரவங்க. அப்ப உங்களை பார்த்து வைத்தறிச்ச வரதானே செய்யும். நீங்க எதுக்கு உண்மையெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க? உங்களால உண்மை பேசுறத நிப்பாட்டவும் முடியாது. மற்றவங்களுக்கு பொய் பேசி பழகினவங்க, அவங்களுக்கு பொய்ய விடவும் முடியாது. ஒரு நண்பர் இருந்தார் விருச்சிக ராசிக்காரர். அவர் இந்த பிறந்த நாளுக்கெல்லாம் போக மாட்டார், ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் போக மாட்டார், நிறைய ஃபங்க்ஷனுக்கே போக மாட்டார். ஏங்கன்னு அவரை கேட்டேன், என்னங்க அடிக்கடி நிறைய ஃபங்க்ஷன்லாம் வருது, வரீங்களா அப்படின்னு கேட்டோம்னா, ஃபங்க்ஷனா வரணுமா? அது நான் இங்கேயே காசு இல்லை, இதுக்கு நான் ஃபங்க்ஷனுக்கு எங்கே போகிறது அப்படின்னு. எனக்கே ஒரு விஷயம், என்ன இவர் எதை எடுத்தாலும் காசு இல்லைங்கிறாரு, எப்போ பார்த்தாலும் ஒரு இதாகவே மாட்டார். ஆனால் திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நின்னார். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்,
விருப்பமாக கூப்பிடுறவர்களுக்கு அவர் முன்னாடி போய் நிற்கிறாரு. இந்த பேருக்கு கூப்பிடுறவங்கள விருச்சிக ராசி விரும்பாது. புரியுதா? அப்போ உங்களுக்கு விருச்சிகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன் பாருங்க. இப்போ ஒரு விஷயத்தை நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா 500 இப்போ இந்த படம்லாம் எடுப்பாங்க. இந்த தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்வாங்க. என்னுடைய ஜோதிட இதுலேயே நாங்கள் ஆய்வு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்துக்கிறோம். ஒவ்வொருத்தவங்களையும் போய் நாங்கள் கேட்குறோம். இந்த தேர்தல் நேரத்தில் எப்படி வந்து என்ன சொல்லுவாங்க, எலெக்ஷன் முன் ரிசல்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு நடத்துவாங்க பாருங்கள். அது மாதிரி தான் நாங்கள் செய்கிறது தான். 100 விருச்சிக ராசிக்காரர்களை சந்திக்கிறோம். ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டா 100 பேரை சந்திக்கிறாங்க. அது எத்தனை விருச்சகம், எத்தனை துலாம், எத்தனை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்படி விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அழைப்பு கூட விருப்பமான அழைப்பு இருந்தால் தான் ஏற்றுக்கொள்வார்கள். சும்மா வேண்டாதவன், போனவன், வந்தவன், நம்மளை வச்சு கேம் ஆடுறவன், இவனெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது விருச்சிகத்துக்கு. இன்னொன்று, விருச்சிக ராசிக்காரர்கள் கீழே இறங்கி போகும் தான் எல்லாருமே நினைப்பாங்க. யாராவது மேலே ஏறணும் உங்களை நினைச்சு பார்த்துருக்காங்களா? நீங்க இந்த அளவுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைச்சு பார்த்தாங்களா? இன்னைய வரைக்கும் கடவுள் உங்களை உயர்த்தி தானே கொண்டு போறாரு. இடையில சொதப்புறாரு. என்ன சொதப்புறாரு? இப்போ ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்துல நம்ம மனசு ரீதியா சில விஷயத்தை ஒப்புதல் இல்லாம போகுது. அதை இப்ப நல்ல நேரமாக மாத்திர இடம். இந்த பிரம்மனுடைய விதி கிறுக்கப்பட்டுடுச்சு இடையில. இந்த கிறுக்கல்களை சரஸ்வதி அனுகிரகத்தினால அழிக்கிறோம். மகாலட்சுமி அனுகிரகத்தினால உங்களுடைய கடன் அடைய போகுது. இது எல்லாத்தையும் விட துர்க்கை உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறான். துர்கா அம்மா உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாங்க. இதனால இப்ப நீங்க என்ன பண்ணணும், 2 விஷயத்துல ஃபாலோ பண்ணுங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வசீகரமான நபர்களை உங்க பக்கம் கையில வச்சுக்கோங்க. வசீகரமான நபர்களை, அப்பதான் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதையும் அச்சம் இல்லாம எதிர்கொள்ளுங்க. பயம் இல்லாம மன அமைதி உங்களுக்கு தானா கிடைக்கும். அச்சம் இல்லாம எதிர்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்ப பக்தி அதிகமாகும். அப்பதான் பகைவர்கள் உங்களை விட்டு ஒழிவார்கள். பக்தி அதிகமாகும். அப்பதான் பகைவர்கள் ஒழிவார்கள். அது மட்டும் இல்லை, இடம், நிலம், வீடு, செல்வங்கள் எல்லாம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பக்தி உங்களுக்கு பெருகுனா பதவி கிடைக்கும், பேர் புகழ் கிடைக்கும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வீகமான காலமா உள்ள வருது. ஆனா இடைப்பட்ட நேரத்தில் மனசுடைய ரணம், வலி அதிகமாயிடுச்சு. இந்த வலியை குறைக்கிறதுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நல்லது நடக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நம்பிக்கையோடு இறைவனை சரணாகதி அடைங்க. எங்கேயும் போக வேணாம். யாருக்கிட்டையும் நீங்க போய் கேட்க வேணாம். எனக்கு இது நடந்துட்டேப்பா, அது நடந்துட்டேப்பான்னு சொல்ல வேணாம். உங்க வீட்டு சாமி ரூமுக்குள்ள போங்க, கதவை பூட்டுங்க, சாமி கிட்ட போய் நின்று பிரார்த்தனை பண்ணுங்க. முதல்ல 5 நிமிஷம் இப்படியே பாருங்க. இன்னும் என்னென்ன ஆட்டத்தை ஆடணும்னு நினைக்கிற, என்னைய வச்சு நீனும் சந்தோஷப்படுற ஆண்டவா, இப்படியே கேளுங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, கடவுள்கிட்ட இப்படியே கேளுங்க. உண்மைதானே பேசுறோம், பொய் பேசலையே. இப்படியே கேளுங்க. என்னைய வச்சு நீ இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆடணும்னு நினைக்கிற, உன்னையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல நான் சிறப்பாக தான் இருக்கிறேன். கடவுள் கூட என்னைய வச்சு சந்தோஷப்படுறாருன்னா என்னால் கடவுளே சந்தோஷமா இருக்கிறாரு. இப்படி நினைங்க. அப்புறமா அவர்கிட்ட சொல்லுங்க, என்ன ரொம்பவும் பேசக்கூடாது. கடவுளே, இப்போ அடுத்தது வந்துடணும். உன் சந்தோஷம் போதுமியா, நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க வேணாமா? இந்த தேவையில்லாதவன்லாம் என்னை பற்றி பேசுகிறான். இந்த காலகட்டத்தில் ஏன் என் மனசுக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்கிட்டேன்? நான் இதுவரைக்கும் இப்படின்னே இருந்து பார்த்துட்டேன். நான் பயப்படுறேன்னு சொன்னா ஒரு பையனும் நம்பவும் மாட்டேங்கிறான், வெளியில காட்டிக்கவும் முடியல. இந்த பயத்தை என்னை விட்டு வெளியில விட, தைரியத்தை கூட அப்படின்னு கடவுள்கிட்ட கேளுங்க. கட்டி பிடிச்சி கேளுங்க கடவுளை. சுவாமியோட படத்தை எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. மார்க்கண்டேயருக்கு மரண பயம் வந்தப்ப, மார்க்கண்டேயர் நல்ல கவனிங்க, 16 வயசுல இறந்து போயிடணும், அவர் விதி. யமன் வந்து பாசக்கயிறை வீசி எறிகிறான். இன்னும் உயிர் வாழணும்னு ஆசைப்படல. இந்த மரணம் இந்த யமனால நடக்கக்கூடாது அப்படின்னு சிவனை கட்டி பிடிச்சுக்கிறார்.
ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். சிவன் மேல உள்ள நம்பிக்கை. உயிர் வாழணுங்கிறது இல்லை, உயிர் போறதா இருந்தாலும் சிவனோடு சேர்ந்து போகணும்னு. அது மாதிரி நீங்க நம்பிக்கையோட சித்தர்களையும் சிவனையும் கும்பிடுங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, நம்பிக்கையோட சித்தர்களையும் சிவனையும் கும்பிடுங்க. நீங்க எப்படி சுவாமியை கட்டி பிடிச்சிக்கிட்டார் மார்க்கண்டேயரோ, அதே மாதிரி உங்க வீட்டு சுவாமி ரூம்ல போய் நின்றுட்டு உங்களையே அப்படி கட்டி பிடிச்சிக்கிங்க. ஒரு சுவாமி படம் இருந்தா எடுத்து நெஞ்சோட வச்சுங்க. ஐயா என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து, எனக்கு இதான் பிரச்சனை. மனசை விட்டு பேசுங்க, முதல்ல பேசுங்க, அப்புறமா மனசை விட்டு பேசுங்க. எனக்கு இந்த கட்சியில் இந்த பதவி கிடைக்கணும், இந்த பேர் கிடைக்கணும், இந்த அரசியல் எனக்கு முன்னேற்றம் கிடைக்கணும். இறைவா, எனக்கு இந்த கலைத்துறையில் நான் இந்த டைரக்டர் ஆகணும், இந்த படத்தை டைரக்ட் பண்ணணும், இந்த ஒளிப்பதிவாளர்கள் ஆகணும், இந்த நடிகர் ஆகணும், இது மாதிரி நான் முன்னேறணும், அது மாதிரி நான் டாக்டர் ஆகணும், நான் படிச்சிருக்கிற படிப்பு வெற்றி ஆகணும், எனக்கு உடல்ல இருக்கிற பிரச்சனைகள் வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகளாக இருக்கு, அதெல்லாம் தீரணும். எனக்கு பயத்தை உண்டாக்கிட்ட, இப்போ பயம் என்னை விட்டு போகணும் ஆண்டவா அப்படின்னு வேண்டுங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த பிரம்மனுடைய எழுத்து மாற்றப்பட போகிற நேரம் இது. உங்களை விட்டு பயம் போகுது. சரஸ்வதி அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு. இதை விட இப்ப துர்க்கையுடைய அனுகிரகமும் சேர்றதுனால, மகாலட்சுமி அனுகிரகமும் சேர்றதுனால 100% சொல்றேன், முருகப்பெருமானுடைய அருளாலையும் உங்களுக்கு சகலமும் நன்மையாக போகுது. யாரெல்லாம் உங்களை கீழே வீழணும்னு நினைச்சாங்களோ அவங்கெல்லாம் இப்ப பார்த்து அப்படின்னு ஆச்சரிய பார்வை, ஆச்சரிய பார்வை வரப்போகுது. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. கண்டிப்பா அன்பான விருச்சிக ராசிக்காரர்களை, இந்த நேரத்தில் மனசை மட்டும் கீழே இறக்கிடாதீங்க. தேவையே இல்லை. தெய்வம் உங்களுக்கு இன்னைக்கும் கை கொடுக்கிறார், நாளைக்கும் கை கொடுக்கிறார், குறையவே வைக்கல. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம் வருது. கடன் பிரச்சனை, இதுக்கெல்லாம் நான் சில மந்திரங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். 5 வகையான மந்திரத்தை கொடுக்க போறேன். இந்த பதிவு ரொம்ப நேரம் அதிகமாயிடுச்சு, அதனால அடுத்த பதிவில் நான் அதை கொடுக்குறேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு நண்பனாக, சகோதரனாக, உங்களுடைய தந்தையாக உங்களுக்கு நான் இருப்பேன். எப்பயுமேங்க நம்மளால முடிஞ்சதுன்னா சில பேருக்கு நன்மைகள் செய்யணும். என்னுடைய பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், பெரிய கஷ்டமா இருந்தாலும், ஆறுதலான ஒரு வார்த்தை கிடைச்சா போதும், நம்ம விருட்சமா வெளியில வரலாம். ஆனா அந்த ஆறுதலான வார்த்தை நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகம் சுயநலக்கார உலகமா மாறிக்கிட்டு இருக்கு. இதான் கலியுகம். எல்லாருமே அவங்களுடைய சுயநலத்தை தான் யோசிப்பாங்க. இப்ப கடவுளை தவிர வேற எந்த வழியும் நமக்கு கிடையாது. வெளியில சில பேர் விருச்சிக ராசிக்காரர்கள் கடவுள் நம்பிக்கையே இல்லாத போல இருப்பாங்க. அதெல்லாம் கூட விடுங்க, மனசுல ஆனா உங்களுக்குள்ள நம்பிக்கை உண்டு. அதனால இந்த பயம் இப்போ உங்களை விட்டு வெளியில போகணும். அப்பதான் பட்டங்களும் பதவிகளும் பழிகளிலிருந்து விடுதலையும் நமக்கு கிடைக்கும். பட்டங்கள், பதவிகள், பழிகளிலிருந்து விடுதலை. ஒரு பழி வந்துருச்சுங்க, ஒரு பெரிய பழி வந்துருச்சு, அதுல இருந்து விடுதலை ஆகணும்ல. ஒரு கோர்ட்டு கேஸுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டோம்னு வச்சுங்க, ஒரு காவல்ல போய் மாட்டிக்கிட்டோம், தப்பா பேர் வந்துருச்சு, நம்ம பண்ணல. ஏற்கனவே விருச்சிக ராசிக்காரர்கள் சும்மா பேருக்கு தான் தாம் தூம்னு இருப்பாங்களே தவிர கெட்டது பண்ண வாய்ப்பு கிடையாது. ஆனா பேர் கெட்ட பேர் வந்துடும். அப்படி வந்த பேரை எப்படி விளக்கிறது? யாரால விளக்க முடியும்? கடவுளால தான் விளக்க முடியும். உங்க மனக்குறைகள்லாம் தீரணும்னா கடவுள் மட்டும்தான். அப்ப அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனையை நீங்க அதிகப்படுத்தணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், நம்பிக்கையோடு பிரார்த்தனை அதிகப்படுத்துங்க, நம்பிக்கையோடு பிரார்த்தனை அதிகப்படுத்துங்க ப்ளீஸ். இந்த நேரம் உங்களுக்கு மன இறுக்கத்திலிருந்து நீங்க வெளியில வாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், மன இறுக்கத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு சித்தர்கள் வழிபாடு அதிகமா பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழுங்க. இந்த நேரம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா டீ சாப்பிடுங்க, இந்த நேரம் பிடிச்சதுன்னா காஃபி சாப்பிடுங்க, இந்த நேரம் பிடிச்சதுன்னா ஒரு வடை சாப்பிடுங்க. சாப்பாடு டைமாங்க, எனக்கு நல்ல அள்ளி சாப்பிடணும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கெல்லாம் போனாலே எனக்கெல்லாம் ஹோட்டல் சாப்பாடே பிடிக்க மாட்டேங்குது.
நான்லாம் வேற கேட்டகரி. ஆமாங்க, இந்த ஹோட்டல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரசம், குழம்பு, கூட்டு, பொரியல்னு கிண்ணமாக வச்சிடுறாங்க. அது நல்லா இல்லை. நமக்கெல்லாம் இலையை போட்டு கூட்டு பொரியல்னு தனித்தனியாக பரிமாறி சாதத்தை அள்ளி கொட்டணும், குழம்பை ஊற்றணும், அதை பிசைஞ்சு சாப்பிடணும், ரசத்தை ஊற்றி சாப்பிடணும். அது என்ன கிண்ணமாக வச்சிடுறது? மனுஷன் சாப்பிட்டாலும் திருப்தியாக சாப்பிட வேணாமா? இந்த எண்ணம் கொண்டவர்கள் தானே விருச்சிக ராசிக்காரர்கள். எனக்கு பிடிச்ச மாதிரி தானே நான் சாப்பிடணும், கட்டாயப்படுத்தி இதை சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு பல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கட்டாய சாப்பாடு தான் கிடைக்குது. உண்டா இல்லையா யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். சார் உருளைக்கிழங்கு தான் சார் எனக்கு பிடிக்கும், ஆனால் உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது, கசப்பான ஒரு கீரை தான் சாப்பிடணும் அப்படின்னா எங்கேயாவது சாப்பிடுவீங்களா? சார் பழையது தான் சார் எனக்கு பிடிக்கும், பழையது சாப்பிடக்கூடாது, கேவூர் கஞ்சி தான் குடிக்கணும். கேவூர் கஞ்சி நல்லது தான், எனக்கு பிடிக்காத ஐயா. இதானே விருச்சிக ராசி. எனக்கு பிடிக்காத, நான் என்ன பண்றது? எனக்கு பிடிச்சா பரவாயில்ல, எனக்கு பிடிக்காத ஒண்ணு சாப்பிடுன்னா நான் எங்கப்பா போவேன்? அப்ப இந்த விருச்சிக ராசிக்காரர்களுடைய இந்த நிலைகள் மாறி நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நேரம். துர்க்கை அதிகமான மாற்றத்தை கொடுக்க போறா உங்களுக்கு. அந்த துர்கா பரமேஸ்வரி அரசியல் ரீதியான விஷயங்கள், அதிகார ரீதியான விஷயங்கள் இப்போ சக்ஸஸ் ஆக போகுது. நம்பிக்கையை இழந்துடாதீங்க ப்ளீஸ், நம்பிக்கையை இழந்துடாதீங்க. ஒயிட் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க, ஃப்ரெஷ்ஷாக இருங்க, பிரிஸ்காக இருங்க. ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளே காத்திருக்கிறோம். ஒரு நல்ல உலகம் உங்களை வரவேற்க காத்திருக்கிறது. ஒன்றுமே இல்லைங்க, பௌர்ணமி அம்பாள்கிட்ட போய் இந்த 2 கரத்தை கொடுத்து அம்மா எனக்கு இதை கொடு அப்படின்னு கேளுங்க. பராசக்தி இதை கொடு, துர்காமா இதை கொடு, அபிராமி இதை கொடு, மேல்மருவத்தூர் ஆளே இதை கொடு, ஆதி பராசக்தியே இதை கொடு, அகிலாண்டேஸ்வரியே இதை கொடு, காமாட்சியே கொடுன்னு இப்படி கையேந்தி கேளுங்க. தப்பு இல்லை, யாருக்கும் தெரிய போறது இல்லை. நம்ம வீட்டு சாமி ரூமுக்குள்ள தான் கேட்க போறோம். கண்டிப்பா கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு பிரார்த்தனை மட்டும்தான். கடவுளோடு மட்டும் நீங்க கூட்டணி வைங்க விருச்சிக ராசிக்காரர்களே. எண்ணற்ற சந்தோஷத்தை நீங்க பெற முடியும், எண்ணற்ற சந்தோஷத்தை பெற முடியும். இது நான் மனப்பூர்வமா சொல்றேன். வாழ்த்துக்கள். விரைவில் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். 5 விதமான மந்திரங்களோடு சந்திக்கிறேன். எங்க வாழ்க்கையில இனிமேல் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு டாபிக்ல ராசிகளை மேம்படுத்துவது தான் நம்மளுடைய வேலை. நமக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. ப்ளீஸ் மனசை விட்டுற வேண்டாம், நல்லது நடக்கும். நிச்சயமாக இந்த உலகத்தில் கடன் இல்லாத சூழ்நிலையை விருச்சகம் விரைவில் பார்ப்பீர்கள். உங்க பயத்தை மட்டும் விலக்கிட்டு உள்ள வாங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். வாழ்க வளம். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.